வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது டபுள் பம்ப் பேட்டரி ஸ்ப்ரேயர். பார்த்தீங்கன்னா இதில் 2 மோட்டார் இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம 2 மோட்டரையும் போட்டுக்கலாம், அல்லது ஒரு மோட்டர் மட்டும் வேணும்னா நம்ம ஒரு மோட்டர் மட்டும் பயன்படுத்தலாமுங்க. இது ரெகுலேட்டருங்க. இந்த ரெகுலேட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் இந்த ஸ்ப்ரேயரில் 4 வகையான நாசில் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஓட்ட நாசில், இது வந்து 2 ஓட்ட நாசில், இது 4 ஓட்ட நாசிலுங்க, இது 8 ஓட்ட நாசில். இந்த மாதிரி ஒரு ஓட்ட நாசில் 2 ஓட்ட நாசில் போட்டு பயன்படுத்தும் பொழுது இந்த ரெகுலேட்டரை பயன்படுத்தி நம்ம குறைவாக அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் தேவைப்படாது. இது தவிர நம்ம என்னென்னலாம் இந்த இதோட நம்ம ஸ்ப்ரேயரோட இணைப்பாக கொடுக்குறோன்னா பார்த்தீங்கன்னா, இது ஃபில்ட்ரு, இது வந்து லேன்சருங்க. அதாவது 2 மோட்டரையும் பயன்படுத்தி ஹைட்டாக இருக்கிற மரத்துக்கெல்லாம் தெளிக்கணும்னா நம்ம இந்த லேன்சர் மாட்டிக்கலாமுங்க. இது லேன்சருக்கான கனெக்டரு. இது ஹெவி டைப் பெல்ட்டுங்க. இது கெமிக்கல் ஓஸு. இது ட்ரிகர். இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் வசதி கொண்டதுங்க. அதாவது நாம் அழுத்தும் பொழுது மட்டும் மோட்டார் ரன் ஆகு, இதை விட்டுட்டோம்னா மோட்டார் ஆஃப் ஆகிக்குங்க. இது வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுங்க. இதில் நம்ம மருந்து தெளிக்கிறதுக்கு குறுகிய இடத்துல தெளிக்கிறதுனா நம்ம இது சின்னதாக வச்சுக்கலாம், அல்லது லென்த்தாக வேணும்னா இதை நம்ம நீட்டிக்கலாமுங்க. இது தவிர பார்த்திங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம டிஜிட்டல் மீட்டர் கொண்ட சார்ஜர் கொடுக்குறோமுங்க. இதோட யாருக்கிட்டையும் இந்த வசதி இல்லை, நாம் தான் முதல்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடும்பொழுது எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது நமக்கு தெரியாது. இந்த டிஜிட்டல் மீட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா 100% காமிக்குது. இது சார்ஜ் ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ நம்ம சார்ஜ் போட்டிருக்கும் போது எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது அப்படிங்கிறத இந்த சார்ஜர் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷனலாக தேவைப்பட்டால் வாங்கிக்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளோயர் இருக்குதுங்க. இந்த ப்ளோயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து தெளிக்கும் பொழுது பரவலாக, அதாவது ஒரு துளியாக போய் விழுகிறது 10 துளியாக பிரிஞ்சு விழுகுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இதே நம்ம எப்படி சார்ஜர் எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அதை போல் சார்ஜர் போடுற இடத்துல இதில் இருக்கிற நம்ம பவர் கேபிளை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் இதில் ஒரு சுவிட்ச் இருக்குங்க. இதில் வந்து இதில் முன்னாடி ஏர் இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான நாசில் போட்டுருக்கோம். 4 ஓட்ட நாசில், 6 ஓட்ட நாசில், 6 ஓட்ட நாசில். இது 2 டைப்பான நாசில் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓட்ட நாசில், அது இல்லாத ஒரு கனெக்டர் வருங்க. நாம் இதில் வந்து நம்ம டேங்கிலிருந்து வர்ற கெமிக்கல் ஓஸை இங்கே கனெக்ட் பண்ணணும். இதில் இருக்கிற பவர் கேபிளை வந்து சார்ஜ் போகிற இடத்துல கனெக்ட் பண்ணணுங்க. ஒரு துளியாக போய் விழுகிற தண்ணி இந்த மாதிரி ஃபேன் போட்டு இந்த ப்ளோயர் பயன்படுத்தும் போது 10 சொட்டாக பிரிஞ்சு விழுகுங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு விழுகும்போது நமக்கு வந்து குறைவான அளவு மருந்துலேயே அதிக ஏரியாவை தெளிக்கலாமுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக காற்றடிக்கும். இந்த ப்ளோயரில் மொத்தம் 2 நாசில் வருங்க. 4 ஓட்ட நாசில் ஒன்று, 6 ஓட்ட நாசில் ஒன்று. இப்போ நம்ம அந்த 6 ஓட்ட நாசில், 4 ஓட்ட நாசில் போட்டு நம்ம இப்போது ஸ்ப்ரே பண்ணுறோங்க. அதை பார்க்கலாங்க. பரப்பில் நின்று தெளிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 அடி தொலைவிற்கு அது ரொம்ப தெளிவாக எல்லாம் பரவலாக போய் தெளிக்குங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் தான் வந்து அதிக லைஃப் வருங்க. அப்படி அதிக பயன்பாடு இல்லை, நான் குறைவாக ஒரு தடவை தெளிச்சுட்டு கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பாருங்கள் இந்த மாதிரி எல்இடி பல்பு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கலாங்க. இதனுடைய விலை 150ங்க. 150னா இது லென்த்தாக இருக்குங்க கேபிள். ப்ளஸ் சுவிட்சு பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சுவிட்சு கொடுத்துருக்குறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்டு, இதுலேயே சுவிட்ச் இருக்குது. கேபிள் வந்து லென்த்தாக வருங்க. நம்ம இதை வந்து மினி யூபிஎஸ் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கலாங்க. ஒரு தோட்டத்தில், மோட்டார் ரூமில், அல்லது கால்நடை பராமரிக்கிற இடத்துல, அந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா நம்ம கரண்ட் வசதி இல்லாத இடத்துல கூட நம்ம இந்த மாதிரி லைட் எரிய வச்சுக்கலாமுங்க. உங்கள் தேவைக்கு தொடர்பு கொள்ளவும். அக்ரி விவசாயிகள் வணிக மையம், ஈரோடு, சேலம், கொடுமுடி, வந்தவாசி.